Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தான் உலகுக்கு கொண்டு வந்த மகனை தானே கழுத்தை அறுத்து உலகை விட்டு கொடூரமாக அனுப்பியிருக்கிறார் அமெரிக்காவில் வாழும் இந்திய வம்சாவளியைச் சார்ந்த சரிதா ராமராஜு. விவகாரத்திற்கு அப்புறமா மகன் அப்பாவிடம் இருப்பதா அம்மாவிடம் இருப்பதா என்பதுதான் இவர்களது பிரச்சனையே. இந்த போராட்டத்தில் 11 வயது மகனின் உயிர் பறிபோயிருக்கிறது. அமெரிக்காவில் வாழும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சரிதா ராமராஜுவிற்கும் பெங்களூருவைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவருக்கும் திருமணமாகி யாதின் என்ற மகன் இருந்தான். 2018 விவாகரத்திற்கு பின் பிரகாஷை பிரிந்த சரிதா ராமராஜு மகனை தனது கஸ்டடியில் எடுப்பதற்காக தீவிர சட்ட போராட்டம் நடத்தினார். ஆனால் சரிதாவிற்கு ஏற்கனவே முதல் திருமண உறவின் மூலம் 23 வயதில் மகள் இருந்தபோதும் அவரை கண்டுகொள்ளாமல் இருந்ததை சுட்டிக்காட்டி மகனை வளர்க்கும் உரிமையை பிரகாஷ் பெற்றிருந்தார். குளிர்கால விடுப்பிற்காக வந்த மகனை 3 நாட்கள் டிஸ்னிலாண்டிற்கு அழைத்து சென்றார் தாய் சரிதா. பின் மகனை கணவனிடம் ஒப்படைக்க வேண்டிய காலமும் வந்தது. மாலை 6 மணிக்கு கணவனிடம் மகன் சென்று விடுவான் என நினைத்த சரிதா காலையிலேயே தான் வாங்கி வந்த கிச்சன் கத்தியால் மகனின் கழுத்தை அறுத்து கொண்டிருக்கிறார். அதன் பிறகு தானும் 20 தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டுவிட்டு போலீசாருக்கும் தகவல் தெரிவித்திருக்கிறார் சரிதா. போலீசார் வந்து பார்த்தபோது மிகவும் எமோஷனலாக இருந்த சரிதாவின் கையில் இரத்தக்கரை படிந்திருந்தது. படுக்கையில் சடலமாக கிடந்தார் மகன் யாதின். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி, அம்மா அப்பாவுக்குள்ள இருக்கிற சண்டை கோபம் எல்லாம் ஒருபோதும் குழந்தையோட வாழ்க்கையை அந்தரத்துல விட்டுடக்கூடாது. கோபம் உங்களோட பொறுப்புகளை மறக்கடிக்குது. ஒரு குழந்தையோட மிகவும் பாதுகாப்பான இடமே தன்னோட தாய் தந்தையோட கரங்களுக்குள்ள அரவணைக்கப்பட்டு இருக்கிறது தான். அப்படி தன் கை கொண்டு அரவணைக்காம அதே கையால கழுத்தை அறுத்து கொலை பண்ணிருக்காரு அவரை பெற்ற தாய். கடைசியில யாருடைய பாசத்துக்காக போராடினாரோ, யார இந்த பூமிக்கு கொண்டு வந்தாரோ அவரையே கொலை செய்யற அளவுக்கு கோபம் கண்ணை மறைச்சிருக்கு என வேதனையோடு கூறியிருக்கிறார் நீதிபதி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.